உங்களுக்கு நிறையா ஹேரில் டேண்ட்ரஃப் இருக்கா? இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் எடுத்து அதில் இருக்க ஜூஸஸ் எல்லாம் ஸ்வைஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்கள்கிட்ட இருக்கிற எனி ஆலோவேரா ஜெல், நீங்கள் வந்து நேச்சுரலாக எடுத்தாலும் சரி ஆர் ஏதாவது பிராண்டோட ஜெல் எடுத்தாலும் சரி, ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. நேச்சுரலாக எடுக்கிறீங்கன்னா அதை வந்து 7 தடவை வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. தென் வந்து விட்டமின் இ கேப்சியூல்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நானும் ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன். இந்த விட்டமின் இ கேப்சியூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலான மெடிக்கல் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட் கேட்டாலே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர, வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நான் வந்து ஃபைனலாக வந்து நீம் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆன்டி ஃபங்கஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். நான் லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் வந்து இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் நீம் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி கூட நான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். சீரியஸாகவே ஹேர் வந்து சூப்பராக சாஃப்டாக என்னோடய டேண்ட்ரஃப் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். உங்களுக்கு தேவையான ஒரு 2 இல்லைனா ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணலாம். எனக்கு இந்த தடவை வந்து டேண்ட்ரஃப் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பட் வந்து நீங்கள் 3 இயர்ஸ் பிஃபோர் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு செம்ம டேண்ட்ரஃப் இருக்கும். நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் பிஃபோரே வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி போட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கூட நான் இப்போ போட்டிருப்பேன். எனக்கு அப்போ இருந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து டேண்ட்ரஃப் அவ்வளோவா இல்லை. ஏன்னா நான் இந்த நீம் ஆயில் வச்சு கூட நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்ததுனால நான் இந்த பேக் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ஒரு 2 வாஷஸ்லேயே எனக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1 hour ட்ரை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.